இந்த தக்வாதாரிகள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? வல்ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிக்கக்கூடிய. இன்னைக்கு இந்த தன்மையும் எங்களிடத்தில் நானும் நீங்களும் உருவாக்க வேண்டிய மிக பிரதானமான பண்புகள்ல ஒன்றுதான் மன்னிக்கக்கூடிய பண்பு. இதான பெரியோர்களே சொல்றதே அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்பு தான் இந்த மன்னிக்கக்கூடிய பண்பு. யாராவது குற்றம் செஞ்சிட்டா மன்னிக்கிறதுக்கு நான் நீங்களும் தயாரா. ஆனா ஏட்ட பக்கத்துல குறை இல்லை, நான் சரியாத்தான் நடந்து கொண்டேன், எனக்கு ஒப்போசிட் பார்ட்டியில் இருக்கக்கூடியவரே அவர் தான் பிழை செஞ்சாலே அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிங்க, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவார். மேலான பெரியோர்களே சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரிகளுடைய விஷயத்துல இந்த மன்னிப்புடைய விஷயத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருத்தரை நாங்க எத்தனை தடவை மன்னிக்கிறது? ஒரு முதலாளி அவருக்கு கீழான வேலை செய்யக்கூடியவரை எத்தனை தடவை ஒரு நாளைக்கு மன்னிக்கணும்? ஒரு தடவை மன்னிச்சா சரியா? 2 தடவை மன்னிச்சா சரியா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முதலாளிக்கு கீழான ஒரு தொழிலாளி வேலை செய்யறாரே, அவர் தவறு இழைக்கிறாரே, நபி அவங்க சொன்னாங்க, ஒரு முதலாளிக்கு கீழான வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு 70 தவறுகள் செய்தாலும் 70 தடவையும் நீ அவனை மன்னி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாருமே இன்னைக்கு மன்னிக்க தயார் இல்லை, இன்னைக்கு விட்டு கொடுக்கறதுக்கு தயார் இல்லை, இன்னைக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயார் இல்லை. மன்னிப்பு கேட்டு வந்தா அந்த மன்னிப்பை எக்ஸப்ட் பண்றதுக்கும் நானும் நீங்களும் தயார் இல்லை. எல்லாரும் பெரியோர்களே சகோதரர்களே, தக்வாதாரிகளுடைய பண்புல ஒன்றுதான் அதிகமாக மன்னிக்கக்கூடியவர்கள். எல்லா தவறுகளையும் கல்வால மன்னிக்கணும், உள்ளத்தால மன்னிக்கணும். உள்ளத்திலோட வச்சு கொண்டு வெளியே பேசுறது இல்லை, உள்ளத்துல மோசமான எண்ணங்களை வச்சுக்கொண்டு வெளியே பேசுறது இல்லை. இதுக்கு பேரு நிஃபாக்தலம். இது முனாஃபிகீன்களுடைய அடையாளம் தான். உள்ளத்திலோட வச்சுக்கொண்டு வெளியே சிரிச்சு பேசிக் கொண்டிருக்கிறது, வெளியே நல்லா கலைச்சு கொண்டிருக்கிறது, வெளியே எல்லாருடைய மாதிரி பழகி கொண்டிருக்கிறது. ஆனா உள்ளத்திலே உள்ளத்துல அவ்வளவு குரோதமும் இருக்குது, உள்ளத்துல அவ்வளவு வைத்தியமும் இருக்குது, உள்ளத்துல மற்றவர்களை பற்றிய கெட்ட எண்ணம் நிறைஞ்சி வைத்திருக்குது. ஆனா வெளியே நல்லவர்களை போல சிரிச்சு பேசிக் கொண்டிருக்கிறது. இது நிஃபாக்தலம், இது முனாஃபிகீன்களுடைய அடையாளமாக. எல்லாமே பெரியோர்களே